வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஓகே, தம்பிக்கு ஒரு வேலை முடிஞ்சிச்சு, குளிப்பாட்டி வெளியே வந்துட்டான். சூரிய சாப்பிட போறியா? சரி, வணக்கம் சொன்னேன் உங்களுக்கு. ஐயோ ஆரம்பிச்சிருவான். ஆரம்பிச்சிட்டான்னா அப்பா அம்மாலேருந்து காய்கறி வரைக்கும் எடுத்துன்னு வருவான். சரி, நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். வணக்கம், நல்லா இருக்கியான்னு கேட்டுரு. ஐயோ பயமா இருக்கு. சரி, ஓகே. பாரிஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேண்ணா. ஓகே, பாய். நீ சாப்பிடு. என்ன சாப்பிட போற? 4 இட்லி சாம்பார். சரி, ஓகே. சரி, ஓகே. வடை. இப்போது பாரிஸ் நான் கிளம்பிட்டேன். பாரிஸில் வந்து பந்தர் ஸ்ட்ரீட்டு ஒன்று இருக்காங்க, அங்கே போய்ட்டு இதோ எடுத்துன்னு வரேன். முந்திரி பருப்பு காலி ஆகிடுச்சான். வாங்கிட்டு வரேன். போயிட்டு கவரில் வாங்கிட்டு வரணும். போயிட்டு வரதுக்கு 1 ஹவர், போகிறதுக்கு 1 ஹவர், வரதுக்கு 1 ஹவர் ஆகிடும். சரி, போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே சூரிய, வந்துடுறேண்ணா. மதியானம் வந்துடுறேன். அப்பாடி பாரிஸ்க்கு வந்தாச்சு. ஒலிம்பிக் இந்த பில்டிங் இருக்குங்களா, இந்த பக்கம் சொந்தம் தான் போகணும். யூட்டர்ன் பண்ணி வரணும். வந்தாச்சு. பார்க்கிங் தான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஏன்னா வண்டி நிற்க தான் கொஞ்சம் இடம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, லாஸ்ட் நிற்க வச்சு வந்தேன். வண்டி எங்கே நிற்க வச்சுருக்கேன்? அந்த லைனில் தான் நிற்க வச்சுருக்கேன் வண்டி. ஏன்னா இங்கே வண்டி கொஞ்சம் நிறைய திருடு போகும். இந்த இடத்துல அங்கே நிற்க வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒலிம்பியா, அங்கே எங்கேயும் பார்க்கிங் கிடையாது. நோ பார்க்கிங் ஃபுல்லாக. இங்கே ஒலிம்பியா பந்தர் ஸ்ட்ரீட்டில் இந்த மாதிரி கொரியர் கார் இருக்குன்னு பார்த்தா ஆண்டர்சன் ஸ்ட்ரீட்டில் போய் கேட்க சொல்கிறாங்க. சரி, விசாரிச்சில் ஆண்டர்சன் ஸ்ட்ரீட்டு வந்து இந்த ஒலிம்பியா பக்கத்தில் தான் வரும். முந்த ஒரு காலத்தில் இங்கே வந்து கொத்தால் சாவடி இருந்துச்சு, சரியான கூட்டம் இருக்கும். அந்த கொத்தால் சாவடி கோயம்பேடு மார்க்கெட்டு போச்சு. அதே மாதிரி இங்கே வந்து ஹைகோர்ட் பக்கத்தில் ராஜா அண்ணாமலை மண்டபத்தில் வந்து பாரிஸ் ஊருக்கு போகிற பஸ்ஸெலாம் இருந்துச்சு. அதை தூக்கி கோயம்பேட்டில் போட்டாங்க. இப்போ கோயம்பேட்டிலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு போட்டாங்க. ஆண்டர்சன் ஸ்ட்ரீட் எங்கே இருக்குது? பந்தர் ஸ்ட்ரீட்டு போய்ட்டு இல்லைன்ட்டாங்க. சரி, போகலாம். அதுவா தெரில, போய் பார்க்கலாம். உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே இருக்காது. ஆண்டர்சன் ஸ்ட்ரீட் இது கிடையாது. என்எஸ்சி போஸ் ரோடு போட்டிருக்கு. அந்த பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் இதான் ஒலிம்பியா கார்ஸ். இது பக்கத்தில் தான் இருக்குன்னாங்க. போய் பார்க்கலாம் இருக்கான்ட்டு. வண்டி இங்கே நிறுத்த முடியாது, போர்டை போடுறாங்க நோ பார்க்கிங்ட்டு. உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே ஓரியன்ட் ஒரு கடை இருந்திருக்கு, அங்கே வந்திருக்கேன் நான். பார்க்கலாம் இருக்கான்லான்ட்டு. இருக்கா? ஆமாம், 10-14 கொரியர்னா ரேட்டு இருக்கான்னு பாருங்கள். கடைசியில் இந்த ஓரியன்ட் பிளாஸ்டிக்னு ஒரு கடை இருக்குது. ஒரு சின்ன கடையாக இருக்குது. இங்கே தான் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் விலையும் கம்மியாக இருக்குது. இப்போ எடுத்துன்னு வர சொல்லியிருக்கேன். தம்பி
வணக்கம் தம்பி. அந்த கவர் மட்டும் கொஞ்சம் எடுத்துன்னு வந்துடுறியா? ஓகே ஓகே. டீ சாப்பிட்டியா? ஓகேப்பா, தேங்க்யூ. நம்ம பிரதர்கிட்ட தம்பிகிட்டையும் பேசி பார்த்தேன். இவரும் படத்தில் நடிச்சிருக்காரு. நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஓகே, தேங்க்யூ. வண்டியை நான் வந்து எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், வண்டி டோ பண்ணுறாங்க. இங்கே வண்டியை நிறுத்திட்டேன். வண்டியில் ஏற்றுறாங்க. நல்லா காலம் ஸ்பீடாக ஓடி வந்து நான் வண்டியை எடுத்துட்டேன். இல்லாட்டி எல்லாம் வண்டியும் தூக்கி போட்டிருப்பாங்க. எங்கே தான் வண்டி நிறுத்துறது சொல்லுங்கள்? பாவம் நிறுத்தின வண்டியெல்லாம் ஏற்றிட்டாங்க. இதில் ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ அந்த கூட வண்டியை தூக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் எங்கே நிற்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட. அதாவது ஒரு ரூபா நிற்க வைக்கணுமா, நிற்க வச்சுட்டு போய்ட்டு வருது. இங்கே வண்டி பெரிய பிரச்சனை, வண்டி நிற்க வைக்கிறது. அடுத்தாடி வந்து மெட்ரோவில் வந்துட்டு மெட்ரோவில் போகிறது தான் பெட்ரு. சரி, வாங்கியாச்சு. வெயில் வேறு ரொம்ப கடுமையாக இருக்குங்க. இந்நேரத்துக்கு நான் நார்மலாக இருந்திருந்தேன்னா ஒரு 6 லிட்டர் பெப்சி 6 லிட்டர் கோக் குடிச்சிருப்பேன். நம்ம டயட்டாக இருக்கிறதால ஒன்றும் கிடையாது. வயிறை கவா இருந்து ஏன்னா ஒன்று குடிக்கணும் போலே இருக்குது. வெயில் சும்மா சுரீர்னு அடிக்குது. பக்கத்தை காணும் பாருங்கள், பயங்கரம் சுரீர்னு அடிக்குது. ஓகே, போகலாம் வாங்க. இங்கெல்லாம் வண்டி நிற்க வைக்க ரொம்ப ரிஸ்க்கு. அந்த வண்டி வந்து ஒன்று ஒன்றா தூக்கி போட்டு போய்டும். எங்கே தான் நிற்க வைக்கிறது? பார்க்கிங் எங்கேயும் பார்க்குற மாதிரி இல்லை. இங்கே பாரிஸ் போட்டு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப வெயிலுங்க, தாங்க முடியல. பையன் இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோமு. வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்க. என்ன ஒன்று சாப்பிடுதுன்னு கேட்டேன். பிரியாணி ஒன்று கேட்டாங்க. நம்மளுக்கு இங்கே நம்ம சிஸ்டர் ஒருத்தர் வந்து பிரியாணி கடை ஓப்பன் பண்ணியிருக்காரு. அந்த பிரியாணி கடை பார்க்கல. எவ்வளோ தெரியுங்க பிரியாணி? 69 ரூபாய் மட்டுமே. ஒரு காமிக்கிறாங்க. ஓகே தான். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? ஒரு 3 பிரியாணி பார்சல் சார். ஆமாம். ஆக்சுவலாக இங்கே வந்து பிரியாணி தர்றது இல்லாமல் கூட பிரியாணி வச்சுட்டு 65 கட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஹாஃப் பிரியாணி எப்படி கட்டுறீங்கன்ட்டு. இப்போ 1 பிளேட் பிரியாணி கட்டுறாங்க. ஆக்சுவலாக பீஸும் வச்சுருவாங்க. பீஸ் வச்சுட்டு சிக்கன் 65 வைப்பாங்க. இங்கே அதை சொல்லிட்டேன். இது பாருங்க, 69 ரூபா வைக்காங்க பாருங்கள். இப்போ பீஸ் அதில் வச்சுட்டாங்க இல்லையா? இப்போது 65 அதில் வச்சிடறாங்க. ஓ, ஸ்பெஷல் ஆஃபர் இன்னைக்கு சார். கங்க்ராச்சுலேஷன், மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி சார். ஆஃபர் என்றைக்குமே ஆஃபர் தான். எப்போவுமே வா. நீங்கள் புதுசாக இருந்து இன்னும் ஓகே. இந்த கடை எங்கே இருக்குன்னா, நம்ம செக் போஸ்ட்லேருந்து இறங்கி வர வழியில் அப்படியே வந்தீங்கன்னா பாதியில் இருக்குது. பாரதியார் ஸ்ட்ரீட் நேரு நகரில் இருக்குது. ஓகேங்களா? வரேன் சார். நன்றி. ஒய்ஃபுக்கு 1, பையனுக்கு 1, சூரிக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நம்மளுக்கு தோசை, 4 பேர் முட்டை மசாலா தானே வாங்கிக்க வேண்டியிருக்காங்க. அவ்வளோதான். வரேன் சார். நன்றி சார். வரேன் தம்பி. வாங்கியாச்சு. பையனும் பிரியாணி தான் கேட்டான் இன்றைக்கி. நம்மளும் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. பட் டயட்டில் இருக்கேனே. 5-6 மணிக்குள்ளே என்னாலும் சாப்பிட்லான்னாங்க. சரி, ஓகே. ஆனால் பாரிஸில் போனேன் இல்லையா, விலை கம்மியாக தான் இருக்குது. நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேன். ரொம்ப ஜாஸ்தியாக டபுளாக இருந்துச்சு. ஒரு கவரை கிட்டத்தட்ட 8 ரூபா கிட்ட வந்துச்சு. ஆனால் இங்கே போனால் ஒரு கவர் 4 ரூபா 50 ரூபா மாதிரி தான் இருக்குது. சரி, விட்டு